அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் எலான் மஸ்குக்கு எதிர்ப்பு. டெஸ்லா விற்பனையகங்களை முற்றுகையிட்டு போராட்டம். இஸ்ரேல் ஹைஃபா நகரில் கத்திக்குத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். கனடாவில் தீ விபத்தில் மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்பட்டது. ரஷ்யா உக்ரைன் போர். ஐரோப்பிய நாடுகள் அவசர ஆலோசனை. ஜெலன்ஸ்கி பங்கேற்பு. அமெரிக்காவில் மீண்டும் உருவெடுத்துள்ள பயங்கர காட்டுத்தீ. சிட்னியில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். 3 தசாப்தங்களின் பின்னர் ஜப்பானில் மிகப்பெரிய காட்டுத்தீ. பிரான்சில் கனமழை. வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை எதிர்ப்பாளர்கள் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவன விற்பனையகங்களுக்கு எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நெருக்கமானவராக விளங்கும் எலான் மஸ்க் தலைமையில் DOGE செயல்பட்டு வருகிறது. அவரை அரசின் சிறப்பு ஊழியர் என்று அமெரிக்க அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் அவர் செலுத்தி வரும் ஆதிக்கத்தால் அந்நாட்டில் அவருக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அரசின் செலவினத்தை குறைப்பதற்கான எலான் மஸ்கின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் உள்ள செயின்ட் லூயிஸ், நியூயார்க், சார்லட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏராளமானோர் சனிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெஸ்லா கார்களை புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அவர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். இந்த போராட்டங்கள் தொடர்பாக எலான் மஸ்க் எக்ஸ் தள பதிவில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட பதிவில் DOGEக்கு அமெரிக்க மக்களிடம் பெரும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. ஆனால் DOGE மோசடியாளர்கள் மிகவும் வெறுக்கின்றனர் என்றார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் காரிசன் ஃபீல்ட்ஸ் கூறியதாவது: DOGE மூலம் அமெரிக்க அரசை மேலும் திறன் வாய்ந்ததாக மாற்றி கடினமாக உழைத்து வரி செலுத்தும் அமெரிக்கர்களுக்கு அரசு மேலும் கடமைப்பட்டதாக இருக்கும் என்று அதிபர் டிரம்பும் மஸ்கும் வாக்குறுதி அளித்துள்ளனர். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதை இத்தகைய போராட்டங்கள் தடுக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் ஹைஃபா நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 4 காயமடைந்துள்ளனர். நகரின் மத்தியில் உள்ள பேருந்து நிலையம் அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவத்தில் 70 வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இருவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டனர் என தகவல் வெளியாகியுள்ளன. ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்ட அதேவேளை மற்றும் ஒரு நபர் கத்திக்குத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனடாவின் நோவெல்டனில் தீ வைத்து எரிக்கப்பட்டது என கூறப்படும் உணவகத்துக்குள் ஒரு ஆணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பிப்ரவரி 16 காலை 3 மணிக்கு முன்பு ஹைவே 27 மற்றும் கிங் ரோடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யோர்க் பிராந்திய போலீசாருக்கு தீப்பற்றிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளன. தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்திய போது உணவகத்துக்குள் ஒரு நபரின் சடலம் காணப்பட்டது. இந்த தீ விபத்து சந்தேகத்துக்கிடமானது என்பதால் ஒன்டாரியோ தீ பாதுகாப்பாளர் அலுவலகம் விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது உயிரிழந்தவர் மிசிசாகாவை சேர்ந்த 22 வயது பசாம் மகேடாட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த தீ விபத்து தொடர்பில் மிசிசாகாவை சேர்ந்த 22 வயது சஜித் அல்ஜுபாக்கே மீது 2ஆம் கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்படவில்லை. இது குறிவைத்த தாக்குதலாக இருக்கலாம் எனவும் விசாரணையாளர் கூறியுள்ளனர். சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் அல்லது டாஸ்கேம் காணொலி காட்சிகளை பரிசோதிக்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் இடையே நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஒரு சமரச திட்டத்தை உருவாக்கியுள்ளது. அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் அதிபருக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்தது. இதையடுத்து வாஷிங்டன் நகரில் உள்ள வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர் முன்னிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது இரு தலைவர்களும் நேருக்கு நேர் வார்த்தைகளால் மோதிக்கொண்டனர். இதனால் பேச்சுவார்த்தையில் இருந்து பாதியில் ஜெலன்ஸ்கி வெளியேறினார். இதையடுத்து வெள்ளை மாளிகையில் இருந்து உடனடியாக வெளியேறும்படி ஜெலன்ஸ்கி மற்றும் அவரது குழுவினருக்கு வெள்ளை மாளிகை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு சென்றார் ஜெலன்ஸ்கி. பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அருகிலுள்ள 200 ஆண்டுகள் பழமையான மாளிகையான
லான்காஸ்டர் கவுன்சிலில் இங்கிலாந்து பிரதமர் கெய்ரை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்தார். அவரை ஆறு தழுவி கெய்ர் வரவேற்றார். அங்கிருந்தவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். அப்போது இங்கிலாந்து உங்களுக்கு முழு ஆதரவு உள்ளது. நாங்கள் உக்ரைனுடன் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் துணை நிற்போம் என்று கெய்ர் கூறினார். இதன் பிறகு அவர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளோம். இதில் உக்ரைனுடன் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும். உக்ரைனில் அமைதி திரும்ப அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விரும்புகிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரம் அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதம் மிகவும் முக்கியம். பின்னர் நடந்த முக்கிய பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு 16,000 கோடி கடனுதவி வழங்குவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பது தொடர்பாக லண்டனில் ஐரோப்பிய நாடுகளின் அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஏற்பாடு செய்திருந்தார். நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இத்தாலி பிரதமர் மெலோனி மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், நெதர்லாந்து, நார்வே, போலந்து, ஸ்பெயின், கனடா, பின்லாந்து, ஸ்வீடன், ருமேனியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் மீண்டும் காட்டுத்தீ பரவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் தெற்கு கரோலினாவின் மிர்டில் கடற்கரையிலே நேற்றிலிருந்து இந்த பயங்கர காட்டுத்தீ பரவியுள்ளது. இந்த காட்டுத்தீயினால் இதுவரை சுமார் 1200 ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென் கரோலினா ஆளுநர் கென்ட்ரி மெக்மாஸ்டர் அவசர கால நிலையை அறிவித்துள்ளார். மேலும் அண்மையில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பயங்கர காட்டுத்தீ பரவியிருந்தது. 9 நாட்களுக்கு மேலாக பரவிய இந்த காட்டுத்தீயில் மொத்தம் 40,000க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பு சேதத்துக்குள்ளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியிலிருந்து பெர்த் நோக்கி பயணிக்கவிருந்த விமானம் ஒன்று விமானிகள் அறையில் ஏற்பட்ட புகை காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனை அடுத்து விமானம் பயணிகளுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் தரையிறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானம் புறப்பட்டு சுமார் 25 நிமிடங்களின் பின்னர் மீண்டும் சிட்னியில் இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 3 தசாப்தங்களின் பின்னர் ஜப்பானில் மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை முதல் வடக்கு ஜப்பானிய நகரமான ஒபுனாடோவை சுற்றி 5200 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இந்த தீப்பரவலில் இதுவரை ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர் தீப்பரவலினால் 4600 பேர் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதுவரை 80 கட்டிடங்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளன. டோக்கியோ உட்பட 14 மாகாணங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு குட்டி தீவு ட்ரியூனியன். மடகாஸ்கார் மற்றும் மொரீசியஸுக்கு இடையே உள்ள இந்த தீவு பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் உள்ளது. அங்கு உருவாகியுள்ள புயலால் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி புயல் கரையை கடந்த போது மணிக்கு சுமார் 240 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனைத் தொடர்ந்து ட்ரியூனியன் தீவில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் அங்குள்ள நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின. இதில் பல வீடுகள் சேதமடைந்தன. மேலும் சாலையில் சென்ற பல கார்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. எனவே வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் பலியாகினர். பலர் மாயமாகி இருப்பதால் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இத்துடன் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.